ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஹீமோக்ளோபின் லெவல் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா. நான் இன்றைக்கி சிக்கன் ஈரல் வச்சு லிவர் பெப்பர் ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேங்க. மட்டன் ஈரல் வச்சும் இதே மாதிரி செய்யலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். உரித்து 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். ஆனால் சின்ன வெங்காயம் மட்டும் ஃபுல்லாக போட்டு செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்திக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ ஈரல் வாங்கி வச்சுருக்கேன். ஈரலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் உள்ளேயே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1லேருந்து 1/2 ஸ்பூன் போடலாங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயிலே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஈரலை வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி போடலாம். நான் இன்றைக்கி அப்படியே பெருசாகவே போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் ஈரல் சாஃப்டாக பஞ்சு மாதிரி குயிக்காக வெந்துடும். இதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது மட்டன் ஈரல் வாங்கி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே சுட சுட சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஒரு பிளேட் சாதம் 5 நிமிஷத்தில் காலி ஆயிரும். எங்கள் பாப்பாவுக்கு ஈரல்னாவே பிடிக்காது, தூரமாக ஓடி போயிடுவா. இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுலேருந்து ஈரல் ஆகட்டும் சுவரொட்டி ஆகட்டும் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஈரல் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். அது நல்லா வேகட்டும். கடைசியில் தண்ணி வற்றி வர ஸ்டேஜில் மிளகை க்ரஷ் பண்ணி போடுங்க. நல்லா இடித்து போடுங்க. பவுட்ரு போட வேணாம். இந்த மாதிரி இடித்த மிளகாய் போட்டிங்க அப்படின்னா எசன்ஸ் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்தாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். ஈரல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குனாலும் வெந்துடும். ஆனால் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிட்டா அப்படின்னா பயம் கிடையாது. நல்லா சாஃப்டாக வெந்துடும். செஞ்ச உடனே சுட சுட சாப்பிட்டாவே அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. சுட சுட சாதத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.